தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று திருக்குடும்ப நவநாளின் 6ஆம் நாள். இறை வார்த்தை தோபித்து அதிகாரம் 10 இறை வார்த்தை 12. பின் தன் மகள் சாராவிடம், மகளே, உன் மாமனாரின் வீட்டிற்கு புறப்பட்டுச் செல். இன்று முதல் அவர்கள் உன் பெற்றோருக்கு ஒப்பானவர்கள். மன நிறைவோடு போய் வா. என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி நல்லதே கேட்பேனாக என்று கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, திருக்குடும்ப நவநாளின் 6வது நாளின்று இன்று நாம் குறிப்பாக மருமகன் மருமகள்களுக்காக ஜெபிப்பதற்காக கூடியிருக்கிறோம். இந்த மருமகன் அல்லது மருமகள் என்ற அந்த உறவு என்பது ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு புதிதாக வந்து அந்த வீட்டினுடைய நிலைகளையெல்லாம் உள்வாங்கி அந்த இல்லத்தினுடைய ஒரு உறுப்பினராகவே மாறக்கூடிய ஒரு நிலைதான் மருமகள் மருமகனுடைய நிலைப்பாடு. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நிலையிலே, இந்த உறவிலே பல வேறுபாடுகளும் வேற்றுமைகளும் கசப்புகளும் வரலாம். இதுவரை இருந்த வீட்டிலிருந்து, கலாச்சாரத்திலிருந்து, உறவுகளிலிருந்து இன்னொரு உறவுக்கு, இன்னொரு கலாச்சாரத்திற்கு, இன்னொரு வீட்டுக்கு செல்வது என்பது சற்று கடினமான ஒரு நிலையாக இருந்தாலும் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான உறவு இந்த உறவு. வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல, தாய் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அழகான வார்த்தை. ஒவ்வொரு தாயும் இந்த வார்த்தையை தன்னுடைய மகளை பார்த்து சொல்ல வேண்டும். என்ன வார்த்தை எனில், உன் மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டு செல். நீ இருக்க வேண்டியது இந்த வீடு அல்ல. ஏதோ திருமணமாகி உன்னை கொடுத்து விட்டோம், அதுதான் உன்னுடைய வீடு. அந்த வீட்டிலிருந்து மீண்டும் பிறந்த வீடு வருவது ஒரு பெண்ணினுடைய அழகு அல்ல என்று சொல்லக்கூடிய அவர், உன் மாமனார் வீட்டுக்கு செல். இன்று முதல் அவர்கள் உன் பெற்றோருக்கு ஒப்பானவர்கள், உன்னுடைய பெற்றோருக்கு ஒப்பானவர்கள். அப்படி எனில், இதோ இதுவரை நான் உன் அம்மா அப்பா இங்கே இருந்தோம், இப்பொழுது நாங்கள் அல்ல, அவர்கள்தான் உன்னுடைய பெற்றோர்கள், அவர்கள்தான் உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக இருக்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்தோடு நீ செல்ல வேண்டும். உன்னை பற்றி நான் நல்லதே கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அழகான வார்த்தை. இன்று ஒவ்வொரு மருமகளும் மருமகனும் கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஒரு சில குடும்பங்களிலே மருமகள் சென்றவுடன் அந்த குடும்பம் உடைந்து போவதையும், சிதறி போவதையும், பிரிந்து போவதையும் நாம் பார்க்கிறோம். மாமனார் மருமகள், மாமியார் மருமகள் உறவுகளிலே குழப்பங்கள், பிரிவினைகள், தாய் சொல்லை கேட்டு நடப்பது என்று பல நிலைகளிலே குடும்பங்கள் உடைந்து போய் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஒவ்வொரு மருமகளையும் ஒவ்வொரு மருமகனையும் இறைவனுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ரூத் ஒரு அழகான மருமகளாக இருந்தார். அந்த மருமகளைப் போல ஒவ்வொரு மருமகளும் மாற வேண்டும் என்று ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல வழி நடத்தி கொண்டிருப்பவரே அப்பா, இதோ இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. மருமகன் மருமகள் என்ற அந்த உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய குறைகளை கண்டுகொள்ளாமல் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவும், தாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஆண்டவரே பெயர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி கொடுப்பீராக. சண்டைகளும் குழப்பங்களும் வேற்றுமைகளுக்கும் இடம் கொடாதவாறு அனைவரும் ஒற்றுமையாய் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய அந்த நிலை உருவாக்கி கொடுப்பீராக. ஒரு மருமகள் ஒரு மருமகன் ஒரு இல்லத்திலே வருகின்ற பொழுது அந்த இல்லமானது மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லமாக மாறக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் அதி வல்லமை மிகுந்த ஜெபம். ஆதாம் ஏவாளின் வாயிலாக குடும்பத்தை ஏற்படுத்தியவரே இறைவா, திருக்குடும்பமாம் யோசேப்பு மரியா இயேசு குடும்பத்தை போல எங்கள் குடும்பமும் திருக்குடும்பமாய் மாற வேண்டும் என்று உம்மை தேடி வந்திருக்கின்றோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதென்று, அவனுக்காக துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தை ஏற்படுத்தியவரே,
எங்கள் குடும்பங்களிலும் திருமண மகிழ்ச்சி எழச் செய்வீராக. திருமணத்தின் வாயிலாக பலிகை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற நல்லாசிரை வழங்கி குழந்தை பேரில்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தவரை எங்கள் குடும்பங்களிலும் மழலை மொழி கேட்கச் செய்வீராக. தொபியா சாரா குடும்பத்தை அவர்கள் முதுமை அடையும் வரை பேணி காத்தது போல எங்கள் குடும்பங்களும் பிளவின்றி ஒற்றுமையாய் வாழச் செய்வீராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்களின் குடும்பத்தில் அவர் மனைவி கனி தரும் திராட்சை கொடி போலவும் பிள்ளைகள் ஒலிவ கன்று போலவும் செழித்து வளர்வார்கள் என்று உரைத்தவரை எங்கள் குடும்பங்களும் வளமையும் இனிமையும் கொண்ட திராட்சை கொடி போல் மாறச் செய்வீராக. எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்ணவும் வாழ்நாள் நோயற்ற நிலையில் நலமாய் அமையவும் தொழில் முயற்சிகள் வெற்றியடையவும் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு பழுத்த வயதில் கல்லறை செல்லவும் ஆசி வழங்குவீராக. எங்கள் குடும்பங்களில் அன்பு, தூய்மை, பணிவு, அமைதி, கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், புரிந்து கொள்ளுதல் போன்ற புண்ணியங்கள் மேலோங்கி திருக்குடும்பமாய் மாற ஆசீர் வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகின்றோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுமரி சூசை குடும்பத்தை ஆசீர்வதித்தவரே, எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். 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 திருக்குடும்பத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூன்று ஆட்களாய் இருக்கும் ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகில் அதிபுனித திருத்துவத்தின் பாவனையாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம தேவபிதா அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து அருளாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் ஞான கருவூலமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகின் பேரின்பமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து வானதூதர்களாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர்களால் நிந்திகரிக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாட்சிமை பொருந்திய திருக்குடும்பமே, எங்களுக்காக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெத்லகேம் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக்கொட்டிலில் ஒடுங்கி போக அவசரப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திவ்ய இரட்சகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்த திவ்ய குழந்தைக்கு தோத்திரமாக வானதூதர்கள் இசைத்த கீதங்களை கேட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 அறிஞர்களால் வணங்கி பாத காணிக்கை ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் திவ்ய பாலனை ஏந்தின சிமியோன் அவரை குறித்து சொல்லிய துதிகளையும் இறை வாக்குகளையும் கேட்டு மகிழ்ச்சியுறும் துயரமும் கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிறைந்த ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போக கட்டளையிட வானதுதரின் வாக்குக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏரோது அரசனின் கொடுமைக்கு தப்பித்து கொள்ள அத்தேசத்துக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்நிய தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகம் அறிந்து கொள்ளாமல் மறைந்த தன்மையாய் வாழ்ந்து வந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மையும் உழைப்பும் தவமும் உள்ள ஜீவியமாய் ஜீவித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அன்றாட உணவை தேடிக்கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலக வறுமையும் விண்ணுலக நன்மையும் மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறர் சிநேகத்துக்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நினைவிலும் மனப்பற்றுறுதல் நாளும் முழுவதும் விண்ணுலகில் சஞ்சரித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாது ஜெபமும் ஞான யோகமுமாய் இருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர் குடும்பங்களின் சுகிர்த மாதிரியுமாய் இருக்கிற திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருக்குடும்பத்தின் சிறப்புமிக்க முன்மாதிரியை எங்களுக்கு அளித்தீரே. எம்மீது இறங்கி இல்லறத்தின் புண்ணியங்களிலும் அன்பின் உறவுகளிலும் அக்குடும்பத்தை நாங்கள் பின்பற்றி உமது முடிவற்ற சம்பாவனையை பெற்று மகிழச் செய்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.